நிரந்தர கொரோனா போல் தாக்கும் மத்திய அரசு. முதல்வர் ஸ்டாலின். பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும், காங்கிரஸ் முழக்கம். விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார் ராகுல் காந்தி. விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு, திமுக அதிர்ச்சி. இது ரவுடித்தனம். பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா அட்டாக். வாத்தியாரிடம் ஆசீர்வாதம் பெற்ற வாத்தியார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சூரியனை போற்றும் பொங்கல் நன்னாள் திமுகவிற்கு வெற்றி பொங்கலாக அமையட்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிரந்தர கொரோனா வைரஸ் போல மத்திய அரசு தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை மீறியும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என கூறிய அவர், நிரந்தர தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் சக்திகளை கடந்து நிரந்தர மகிழ்ச்சியை மக்களுக்கு தருவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என தமிழக இளைஞர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது முழுக்க திமுக சார்பு படம். 1965 கோவைக்கு வராத இந்திரா காந்தியை அங்கு வந்ததாகவும் அவர் கண் முன்னே ரயில் எரிப்பு போராட்டம் நடந்ததாகவும் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் நடக்காத ஒன்றை இப்படத்தில் திணித்த படக்குழு மன்னிப்பு கேட்டு அனைத்து காட்சிகளையும் உடனே நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தில் விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என கூறி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களை தொடர்ந்து ராகுல் காந்தியும் ஜனநாயகன் திரைப்படத்தை தடுக்கும் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என குரல் கொடுத்துள்ளது அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்துள்ளது திமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அத்துடன் பராசக்தி படத்தில் காங்கிரசுக்கு எதிராக தவறான காட்சிகள் உள்ளதாக காங்கிரஸ் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் எம்பிக்கள், மூத்த தலைவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் கூறி வருவதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு நிலவுகிறது. முகம் தெரியாத ஐடிக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மோசமான வகையில் அவதூறு பரப்புகிறார்கள் என சுதா கொங்கரா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது அரசியல் ரீதியான எதிர்ப்பு இல்லை என குறிப்பிட்ட அவர், வெளிவராத படத்தின் நடிகரின் ரசிகர்கள் செய்வது என நேரடியாக விஜய் ரசிகர்களை குற்றம் சாட்டினார். மேலும் இது ரவுடித்தனத்தை என சுட்டிக்காட்டி அதனை தாங்கள் எதிர்த்து போராடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட தள்ளி வைப்பிற்கு பிறகு அடுத்தடுத்து உண்டான சிக்கல்களை சமாளித்து நடிகர் கார்த்தியின் வா வாத்தியார் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. படத்தில் எம்ஜிஆரின் மறு உருவமாக நடித்துள்ள கார்த்தி சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் சமாதியில் மலர் தூவி ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது அவருடன் நடிகர்கள் சத்யராஜ், ஆனந்தராஜ், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். உங்களில் எத்தனை பேர் வா வாத்தியார் படம் பார்க்க வெயிட்டிங்